ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா க்ரீமி கர்ட் ரைஸும் பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதுவும் பொட்டேட்டோனா சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச வெஜிடபிள்னால் அது பொட்டேட்டோ தான் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. நம்ம நார்மல் பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா ரெடி பண்ணி பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் சைஸை விட ரொம்பவே சின்னதாக இருக்கிறது நான் வாங்கியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது சீக்கிரமே வெந்துடும். ஸோ 3 விசிலே கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது தோலோடையே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக நான் தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தோல்லாம் உரிச்சு வச்சுட்டேன். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 5லேருந்து 8 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா 5 போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. ரொம்ப காரமாக இருக்கும். ஏன்னா இதில் மிளகும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ மிளகாய் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா 5க்கு மேலே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக மாறணும். அந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஃபைனாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை கொரகொரப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த ரோஸ்ட் மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் ஏதாவது ஐட்டம் செய்கிறீங்கன்னா இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது வெஜிடபிள் ரோஸ்ட் அது மாதிரி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜில் நீங்கள் ஈரல், மட்டன், சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது செய்கிறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பேபி பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ரோஸ்ட் மசாலாலேருந்து 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடுப்புலேயே வச்சிட்டிங்கன்னா மசாலா கருகிரும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரைஸை. இப்போ ரைஸை நல்லா குழைய வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வரணும். அப்படின்னா தான் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மேஷ் பண்ணணும். ரொம்ப மேஷ் பண்ணிடக்கூடாது. அங்கங்கே பருக்கையாகவும் இருக்கணும், அங்கங்கே நல்லா மேஷ் ஆகியும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே தயிர் சாதம் செய்யும் போது நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விட்றீங்கன்னா பால் அதிகமாக இருக்கணும், தயிர் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா க்ரீமியாக நல்லா உங்களுக்கு மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பால் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு,
1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்குன இஞ்சி, 1லேருந்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான க்ரீமியான கர்ட் ரைஸ் ரெடி ஆயிரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா அழகாக க்ரீமியாக நல்லா கெட்டியாக இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கர்ட் ரைஸ். இது வரைக்கும் நீங்கள் தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணி செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன். எப்போவுமே தயிர் சாதத்துக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட் நீங்கள் சாம்பார் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், ரசத்துக்கும் சாப்பிட்லாம், தயிருக்கும் சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.